ஆதித்யா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்களும் வணக்கங்களும். மகளிர் அப்படின்னாலே ஒரு மகிழ்ச்சியினுடைய அடையாளங்க. இல்லை, இப்போ ஒரு பெண் குழந்தை பிறக்கட்டுமே, என்ன சொல்லுவாங்க? தேவதை பிறந்துட்டா, மகாலட்சுமி வந்துட்டா சொல்லும் போதே சந்தோஷமா இருக்கும். அழகு உணர்ச்சின்றது பெண்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நீங்கள் கடையில் போய் ட்ரெஸ் எடுக்க போனாங்கன்னா கூட பாருங்களேன், பொண்ணுங்க எப்படி ட்ரெஸ் எடுக்கிறாங்கன்ட்டு. இந்த பார்டர், இந்த கலர், இந்த டிசைன், இந்த ஸ்டைல் அப்படின்னு ஒரு காம்பினேஷன்ஸோடு எடுப்பாங்க. அதே போல் இப்போ இந்த ஸ்கூல்லலாம் பாருங்கள், ஏன் நர்சரி ஸ்கூலில் வந்து பெண்களை டீச்சராக போடுறாங்க அப்படின்னா, தாய்மை உணர்வு பெண்களுக்கு ஜாஸ்திங்க. அதனால தான் நர்சரி ஸ்கூலில் பெண்களை டீச்சராக போடுவாங்க. இப்போ குழந்தை அழுகுது, இந்தாப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு ஊட்டும் போதே சந்தோஷமாக சாப்பிடும். நல்லா கடா மீஸ் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை வந்து நர்சரி ஸ்கூலில் போட்டு பாருங்க, இந்தோ சாப்பிடு அப்படின்ட்டு அதுக்கு காய்ச்சல் வந்துடும், ஸ்கூலுக்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு. அதே போல் பெண்களுக்கு அந்த தாய்மை உணர்வு ஜாஸ்தின்றதுனால தான் ஹாஸ்பிட்டலில் பெண்களை நர்ஸாக போடுவாங்க. ஏன்னா அவங்க அன்பாக பேசுவாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் ஆப்ரேஷன் அட்மிட் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இல்லை சார் சரியாக போங்க சொல்லி அனுப்பிச்சா அவர் சந்தோஷமாக இருக்கும். நம்ம பேருக்கு பயமுறுத்தி விட்டு போயிடுவாங்க. ஆனால் கனிவாக பேசுறதுன்றது பெண்களுக்கே உரித்தாராதுங்க. அதே போலங்க, வீட்டில் பெண்கள் வந்து எல்லா தலைமுறையினோடையும் அடாப்ட் ஆயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க தலைமுறையோட இருப்பாங்க, அடுத்த தலைமுறையோட இருப்பாங்க, பேரன் பேத்திகளோட கூட அப்படியே அடாப்ட் ஆகி போவாங்க. இது ஒரு நகைச்சுவையாக ஒரு கதை சொல்லுவாங்க. என்னன்னா, கடவுள் முத இந்த உலகத்தை படைச்சு ஆண்களை தான் அனுப்பிச்சு விட்டாராம். ஒரு ஆணை தான் அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அவன் போனவன் ஒரே நாளில் திரும்ப வந்துட்டான். ஏன்னா வந்துட்டா, அங்கே ஒன்றும் இல்லை, இங்கே தான் எல்லாம் இருக்கு, சரி போ அப்படின்ட்டு அருவி, மலை, காடு எல்லாத்தையும் இயற்கையெல்லாம் படைச்சு அந்த ஆணை திரும்ப அனுப்பிச்சு விட்டுருக்காரு. ஒரே வாரத்தில் திரும்பி வந்துட்டான். ஏன்னா வந்துட்டா அப்படின்ட்டு, அங்கே ஒன்றும் இல்லை, இங்கே தான் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறமா கடவுள் வந்து பெண்ணை படைச்சிருக்காருங்க. பெண்ணை படைச்சிட்டு இந்த ஆணை அனுப்பிச்சு விட்டாரான். போனவன் ஒரு வாரம் ஆச்சு, ஒரு மாசம் ஆச்சு, ஒரு வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, வரவே இல்லை. கடவுள் பார்த்து கிளம்பி இங்க உலகத்துக்கு வந்து பூமிக்கு வந்து, என்னடா நீ வரவே இல்லை? இவன் சொல்லியிருக்கான், அங்க என்ன இருக்கு? ஒன்னும் இல்லை, எல்லாம் இங்கதான் இருக்கு அப்படின்னா. என்ன தெரியுமாங்க அர்த்தம்? கருவறையில் இருக்கும் தெய்வங்களை விட கருவறையை சுமந்து கொண்டிருக்கிற வாழும் தெய்வங்களாகிய பெண்கள் எவ்வளவோ சிறந்தவர்கள்ன்றது தாங்க இந்த கதை சொன்னது. அதனாலதான் ஒரு புதுக்கவிஞன் எழுதினார் அன்னை தெரசாவை பத்தி. நீ கருவுற்று இருந்தால் ஒரு குழந்தைக்கு தாயாயிருப்பாய், கருணை உற்றிருந்ததால் எத்தனையோ குழந்தைகளுக்கு தாயானாயினார். அப்படி தாயாக, தங்கையாக, துணைவியாக, மகளாக எப்பொழுதும் மகிழ்ச்சியையும் ஆதரவையும் தந்து கொண்டிருக்கிற அத்தனை மகளிருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லி, மீண்டும் இந்த நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.